வாழ்க வளமுடன் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் பிக்கை வச்சு அழகான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்படி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 4 பொருள் தான். உங்களோட ஃபேவரட் பிக், டெக்கரேஷன்ஸ், யூவி ரெசின் அண்ட் மேக்னெட். இப்போ வாங்க இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்படி பண்ணுறது அப்படின்றத டெலிஸ் கிராஃப்ட் ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேங்க. அது உடன் ஃப்ரேமை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதில் நான் மாஸ்கிங் டேப் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உடன் ஃப்ரேமை நான் மாஸ்கிங் டேப்பில் தான் நான் ஒட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா உடன் ஃப்ரேமை நீங்கள் சும்மா வச்சு யூவி க்ளூ போட்டிங்கன்னா அது வெளியே லீக் ஆக சான்ஸ் இருக்குது. பட் மாஸ்கிங் டேப்பில் போட்டிங்கன்னா அது ரெசின் லீக் ஆகாது. இந்த மாஸ்கிங் டேப் போடும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும்னா அது ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நான் ஃபோட்டோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ஃபிட் ஆகிற மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது பிக்சல் கிளியராக இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கோட்டிங் நான் தரேன். ஒவ்வொரு கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வருவேங்க. அப்போ தான் அது ட்ரை ஆகும். இப்போது ஒரு டூத் பிக் எடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ஈவனாக. பண்ணிவிட்டு எனக்கு ஏர் பபிள்ஸ் கண்டிப்பாக வருங்க. ஏர் பபிள்ஸை நான் ஸ்ட்ரா வச்சு ஊதுறேன். மெயினாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஃபேஸில் தான். ஏன்னா ஃபேஸில் பபிள்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஃபேஸ்லேருந்து நான் கீழே டவுன்வர்ட்ஸாக ஊதிட்டு வரேன். ஒன்ஸ் ஏர் பபிள்ஸ்லாம் போனதுக்கப்புறம் சன்ட்ரை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கேன். நான் சன்ட்ரை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கேங்க. இப்போது அடுத்து டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறேன். நான் என் பையனோட பேரை ஒரு ஆர்ச் ஷேப்பில் நான் எழுதுகிறேன். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நான் உட்டன் பீசஸ்லேருந்து நான் எடுத்தேன். இதை நான் தனியாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதாவது டபுள் கலர் போட்டு க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் போட்டு அது மேலே கிரேவியர் பீட்ஸ் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ இதை அலைன் பண்ணிவிட்டு யூவி க்ளூவை லெட்டர்ஸ்க்கு கீழே நான் ஒரு கோட்டிங் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா மேலே கொடுத்தேன்னா எனக்கு அந்த கலரோ இல்லை அந்த டெக்ஸ்சரோ மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் கீழே கொடுப்பேன். இப்போது வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சன்ரை ஆயிடுச்சு. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, அழகான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Until then, it's bye from Bharati.